ஸோ இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது விட்லைக். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. பேசிக்காக இந்த ஆப் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவில் இருந்தும் நீங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ, இமேஜஸ் ஸோ எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு போஸ்ட்டில் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது யூஆர்எல் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைனா மேலே இருக்க அந்த பேஸ்ட் ஏறுங்கிற யூஆர்எல் டேப்பில் அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடிட்டிங்கில் ரிவர்சிங் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது மழை துணி உழுவுற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா மழை துளி கீழேருந்து மேலே போகிற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, ஸ்மார்ட் ஃபோன் கேமராஸ். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானுமே கிரியேட் பண்ணக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கிரியேட் பண்ணேன். 5 ஸ்மார்ட் ஃபோன் கேமரா ஹேக்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போகிற 5 ஹேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 1-2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் சில விஷயங்கள் தெரியாது, கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேமரா ஹேக் பார்த்தீங்க அப்படின்னா QR கோட். ஸோ QR கோடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேடிஎம்மில் பே பண்ணுறதுனா கூட QR கோட் ஸ்கேன் பண்ணுறோம். எங்கேயாவது காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, வைஃபை பாஸ்வேர்டு வந்து QR கோடில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து செட் ஆஃப் ஒயிட் பேப்பரில் கருப்பு கலர் டாட் வச்ச மாதிரி இருக்கும். சிம்பிளாக இந்த QR கோட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில செட் ஆஃப் டீட்டெயில்ஸை வந்து அந்த QR கோடில் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹியூமன் ஐயால் வந்து அதை ரீட் பண்ண முடியாது, பட் மிஷின்ஸால் மட்டும்தான் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும் அதில் என்ன டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த QR கோட்னா என்ன, இந்த QR கோடை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேட்டு எங்கேயாவது QR கோடை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா ஆன் பண்ணி அது மேலே வைங்க. ஐஃபோனாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணி அந்த QR கோடு என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸை சொல்லிடும். பட் எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அப்படி டிஃபால்ட்டு அவங்க கொடுக்குற அந்த கேமரா ஆப்பில் பண்ணுறது இல்லை. ஷியோமி ஃபோன்ஸ் மட்டும் அந்த விஷயத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்க, எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கான் இருக்கும், லென்ஸ் ஐக்கான். அது பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸோட ஐக்கான். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அது உள்ள என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, சம்டைம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டில் இருக்கா, அது கான்டாக்டா இல்லை வந்து ஒரு வெப்சைட்டோட லிங்க்கா, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த QR கோடு என்ன அப்படிங்கிறத வந்து அது கிளியராக சொல்லிடும். இது மட்டும் இல்லாமல் பார் கோடையும் இதால் ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் இனிமேட்டு எங்கேயாவது QR கோடு, பார் கோடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் ஃபவுண்ட் அவுட் பண்ணுவீங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் ஐயில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளால் நிறைய கலர்ஸை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கலர்ஸை பார்க்குறது நல்ல விஷயம்னு சொன்னாலும் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நிறைய கலர்ஸோட பேரே நமக்கு தெரியாமல் போயிடும். இந்த கலர் எதோட காம்பினேஷனுங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதோட கலர் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க, எல்லோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இதோட பேர் என்ன, இந்த நியூஸ் பேப்பருக்கு நடுவில் இருக்கிறது, ஸோ இதுவும் எல்லோ தான். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு இல்லை அக்யூரேட்டாக சில விஷயங்கள் சம்டைம் நமக்கு கலரே இது என்ன கலர்னே தெரியல, பட் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா நம்ம நினைக்கிறதோட ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கிராப் அப்படிங்கிற இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கலர்ஸோட வேல்யூ நம்ம கரெக்டாக சொல்லும். அதாவது இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட்டை வைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டோட கலர் அது என்ன காம்பினேஷனில் இருக்குது, அந்த கலரோட கோடு என்ன அப்படிங்கிறத கிளியராக நமக்கு சொல்லும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதோட RGB ரீடிங்கும் தெரியுது. இந்த RGB ரீடிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கலர்ஸ் காம்பினேஷனில் தானே இருக்குது. ஸோ இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க இந்த RGB ரீடிங்கை. இதை போட்டோம் அப்படின்னா அந்த கலர் அக்யூரேட்டாக அப்படியே நமக்கு கிடச்சிரும். சம்டைம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இந்த கலரை பார்த்து வச்சுருப்போம், அந்த கலர் கிடைக்கவே மாட்டேங்குது, நம்ம புலம்புவோம். ஸோ அந்த மாதிரி இருக்க தேவையில்ல. இந்த கலர் கோட் இருந்தால் கரெக்டாக அதே அக்யூரேட் கலர் நமக்கு கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஸை பற்றின ப்ராப்ளம் இருக்காது. ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது என்ன கலர்னு சொல்லிட போகுது. நம்ம தேர்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொக்கே. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்துருப்போம். DSLRல ஃபோட்டோஸ் எடுக்கக்குள்ளே வந்து அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் இருந்ததுன்னா அது நல்ல பொக்கேவாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் எல்லா சினாரியாவிலையும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு அப்படி நம்மளால் எடுக்க முடியாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அப்பரேச்சர் வேல்யூ நம்மளால் மாற்ற முடியாது. சென்சார் சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு பொக்கே HD வால்பேப்பர் இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய இமேஜஸ் வரும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வச்சுட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் ஃபோனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். பட் உங்கள் லேப்டாப்புக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கணும். அப்போ தான் அது பொக்கே மாதிரி நேச்சுரலாக பார்க்குறதுக்கு தெரியும். அந்த இமேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும்.
இந்த மாதிரி மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்காக ஒரு சீரிஸே போட்டிருக்கோம். அதையும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம 4வதாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெருப்பு கூட விளையாட போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட்டு வந்து நான் இப்போ லைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சின்ன பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை ஹோமில் ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்கள் அப்பா அம்மா யாராவது கூட வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெருப்பை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த லைட்டரை வந்து பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பக்கத்தில் வைங்க, லென்ஸ் பக்கத்தில். இப்படி வச்சு நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கக்குள்ள அந்த வீடியோ ஃபோட்டோவில் வந்து ஃப்ளேம் எஃபெக்ட் இருக்கும், ஃபயர் ஃப்ளேம்ஸ். ஸோ ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிலிமில் அது மட்டும் இல்லாமல் சில ஃபோட்டோஸில் இந்த மாதிரி எடுப்பாங்க ப்ரொஃபஷனல்ஸ். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெருப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த லைட்டரை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் சம்டைம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் 3 செகண்ட் வந்து கேமரா முன்னாடி வைக்கிறனால எந்த டேமேஜும் யாருக்கும் வராது. ஸோ பார்த்து எந்த டேமேஜும் வராமல் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம் நல்ல இமேஜஸ் கேப்சர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. லோ லைட்ஸில் சம்திங்லாம் இந்த ஒரே ஒரு ஃப்ளேம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா. இதில் சின்ன ஃபன் ஃபேக்ட் என்னென்னா லைட்டரை வந்து ஸ்மோக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சம்டைம் க்ரியேட்டிவாக மொபைல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஹேக் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாடை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ட்ரைபாட் வாங்க முடியாது, அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்குள்ள ட்ரைபாடும் இல்லாமல் தாங்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மேட் ட்ரைபாட். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும், அப்போ தான் வந்து அது ஆடாமல் ஸ்டெபிலிட்டிக்காக. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க லப்பர் பேண்ட். ஸோ இந்த லப்பர் பேண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 2-3 வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை பெருசாக இருந்தால் ஒன்றே போதும். ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து கையில் எடுத்து அந்த வாட்டர் கேன் பக்கத்தில் வச்சு நான் இப்போ பண்ணுற மாதிரி வந்து லப்பர் பேண்டை போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஸ்டேபிளான உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் கிடச்சிச்சு. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுக்கலாம். அது நல்ல விஷயம் என்னென்னா அழகாக ரொட்டேட் பண்ணலாம், எந்த விதமான ஷேக்குமே இருக்காது. நீங்கள் ஏதாவது வந்து ஃபோட்டோ ஆடாமல் எடுக்கணும், ட்ரைபாட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான்லாம் அப்படி தான் என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 5 கேமரா ஹேக்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஆப்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா, பண்ணலாமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்களா, எதாவது நினச்சிங்கனாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்பயும் சொல்கிறதா, லவ் யூ கைஸ்.